நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படியாக கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? எல்லாருடைய கண்களும் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்படியாக கண்களை மூடி இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோம். தீர உண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்கள் முன்னால் திறவுண்ட வாசல்கள் அடைக்கப்பட்டு கொண்டே வருகிறதப்பா. ஆண்டவரே, இந்த தேசத்தில் கார் மேகங்கள் போல இருளின் அதிகாரம் ஆண்டவரே கொடி அசைத்து ஆடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசம் முழுவதும் இருளுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறதை எங்கள் ஆவியிலே உணர்கிறோம். கிருபையின் வாசல் அடைபட்டு கொண்டே வருகிறதப்பா. ஆண்டவரே, இந்த நிலைமையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு நீர் என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறீர் என்று ஆவலாய் காத்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு பேசும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த இந்திய தேசத்தில் கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கின அந்த புதிதில் 1950கள் 60களில் ஒரு எழுப்புதல் உண்டானது. ஊழியங்களிலே ஒரு பெரிய விழிப்புணர்வு, ஒரு எழுப்புதல் உண்டானது. அந்த எழுப்புதலிலே அநேக தலைவர்களை தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டவர் எழுப்பினார். அவர்களில் ஒரு பரிசுத்தமான தலைவர் தான் அண்ணன் எமில் ஜெபசிங் அவர்கள். எமில் அண்ணனும் அவர்களோடு ஒரு சில நண்பர்களும் சேர்ந்து ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு அவர்கள் அரசாங்கத்தில் நல்ல உத்தியோகத்தில் ஆசிரியர் பணியில் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய இந்த இறை அழைப்பு அவர்களுக்கு வந்த பொழுது, இந்த மிஷனரி காலிங் அவர்களுக்குள்ளே வந்த பொழுது, அவர்கள் எல்லாம் ஆண்டவர் ஆத்தும தாகத்தினாலும் ஆத்தும பாரத்தினாலும் ஆண்டவர்களை மூடின பொழுது அவர்கள் எல்லாரும் வேலைகளை திறந்துவிட்டு முழு நேர பணிக்கு வந்தார்கள். அதில் உருவானது தான் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு. இந்த நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு விரிந்து பறந்து விஸ்தாரமாகி ஊழியம் செய்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த தலைவர்களுடைய தியாகம், இந்த தலைவர்களுடைய ஒப்பு கொடுத்தல், இந்த தலைவர்களுடைய ஜெபம். ஆகவே இவர்கள் மூலமாய் ஆண்டவர் அநேக மிஷனரி பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்று முதல் இன்று வரை இன்றைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாலிபன் அவனுக்குள்ள இந்த மிஷனரி சவாலையும் இந்த மிஷனரி தாகத்தையும் ஆண்டவருடைய அன்பையும் அவனுடைய இரத்தத்துக்குள்ளே ஏற்றுகிற உயிர் துடிப்பாய் இந்த பாடல்கள் இன்றும் இருந்து வருகிறது. அந்த பாடல்களை 64, 65களில் எமிலன் எழுதினாங்க. ஒவ்வொரு வருட முகாம் நடக்கும் பொழுதும் புதிய புதிய பாடல்களை அறிமுகம் செய்வார்கள். ஒவ்வொரு கிதியோனியர் முகாமிலும் புதிய புதிய பாடல்கள் அறிமுகம் செய்யப்படும். வாலிபர்கள் திரளாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து உலகத்தை வெறுத்து அவர்கள் வட இந்தியாவுக்கு மிஷனரிகளாக போனார்கள். நாட்கள் போய்கொண்டே இருந்தது. 85வது வருடம் ஜனவரி மாதம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது, என்னோடு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சில சகோதரர்கள், நாங்கள் அந்த ஆரம்ப நாட்களிலே ஆவிக்குள்ளே வளருவதற்கும் எங்களுக்கும் சவால் ஆன செய்திகள், பாடல்கள், இந்த நண்பர் சுவிசேஷ பாடல்கள். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை, இந்த பாடலெல்லாம் எங்களை இரவிலே தூங்க விடாமல் செய்தது, ஜெபிக்க தூண்டினது, தேசத்துக்காய் ஆண்டவரிடத்தில் மன்றாடி எங்களை அழ வைத்தது. இப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த பாடல்
85களில் எல்லா கன்வென்ஷன் கூடுகளிலும் இந்த பாடல் பாட ஆரம்பித்தார்கள். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்களை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி அண்ணன் எழுதின இந்த ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் இந்தியாவினுடைய அவல நிலை, இந்தியாவிலே சுவிசேஷத்துக்கு விரோதமாய் சாத்தானுடைய எதிர்ப்பு ஒரு இருளை போல பரவி வருகிறது. ஆகவே என் மகனே, என் மகளே, என் வாலிபனே, என் வாலிப பிள்ளையே, நீ தீவிரமாய் போய் சுவிசேஷ ஊழியம் செய் என்று எங்களையெல்லாம் அந்த நாட்களில் உந்தி தள்ளியது. அதனால் 85களில் தெருக்களில் நின்று பிரசங்கித்தால் ஒரு பிரச்சனை வராது. எந்த கிராமத்துக்கும் போகலாம், எந்த தெருவிலும் நின்று பிரசங்கிக்கலாம், எந்த வீடுகளுக்கும் போய் ட்ராக்ஸ் கொடுக்கலாம். அவர்கள் யாராக இருந்தாலும் ஜெபிக்க கூப்பிட்டால் அங்கே உள்ளே போய் நம்ம ஜெபிக்கலாம். தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்கள் அப்படி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த 85ல் அப்படி ஃப்ரீயாக திறந்த வழியில் நின்று பிரசங்க, நான் நிறைய தெரு பிரசங்கம் பண்ணி தான் வளர்ந்தேன். என்னுடைய பிறந்த ஓடைமரிச்சான் கிராமத்தில் நான் தெருவில் நின்று பிரசங்கித்திருக்கிறேன். அதை சுற்றி இருக்கிற முக்குடல், சடையப்புறம் அந்த பகுதிகளில் ஆழ்வான் துலுக்கப்பட்டி இந்த மாதிரி எங்கள் கிராமத்தை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களிலும் தெருவில் நின்று நான் பிரசங்கித்திருக்கிறேன். அன்றைக்கு எந்த தடையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை. அப்போ அன்றைக்கு நாங்கள் நினைத்தோம், ஏன் இந்த பாடலை இவர்கள் எழுதினார்கள்? நம்ம தேசத்தில் திறந்த வாசலாக தானே இருக்குது. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நம்ம சுவிசேஷம் தடையில்லாமல் அறிவித்து கொண்டிருக்கிறோம். எல்லா கிராமங்களிலும் வரவேற்பு இருக்கிறது. இயேசுநாதருடைய பெயரை சொன்னால் எல்லாரும் பயபக்தியாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஏன் இப்படி ஒரு பாடலை அவர்கள் எழுதினார்கள் என்று எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனால் 2026 இன்றைக்கி பார்க்குறோம், எங்கேயும் பிரசங்கம் பண்ண முடியல, தெருவில் பப்ளிக்காக நின்று பாட முடியலை. ஏன்? கிறிஸ்தவ சென்டர் என்கிற பாளையங்கோட்டை பகுதியிலே, அதிலும் பெருமாள்புரம் பகுதியிலே ஒரு முக்கில் நின்று நாங்கள் இந்த வாலிபர்கள் சாட்சிவார ஊழியத்திலே பாடினார்கள். அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வந்து காவல்துறையினர் வந்தார்கள். உடனே ஒரு வார்த்தை காவல்துறை லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு இப்படி சொல்லியே இன்றைக்கி ஊழியங்களுக்கு பயங்கர தடைகள். இவ்வளவு ஏன்? தமிழ்நாட்டில் நம்முடைய சொந்த பட்டா நிலத்தில் ஒரு சர்ச்சு கட்ட முடியலை. பாளையங்கோட்டையில் எனக்கு சொந்த இடம் இருக்குது, பட்டா லேண்ட் இருக்குது. அது வேறு எங்கேயும் இல்லை, காம்பவுண்டுக்குள்ளே என்னுடைய வீட்டை ஒட்டி எனக்கு பட்டா லேண்டு கிடக்கு. அதில் ஒரு ஜெப வீடு கட்டணும்னு சொல்லி போய் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் கேட்டால் தர முடியாதுங்கிறாங்க. ஏங்க தர முடியாது அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஜெப வீடுன்னு பெர்மிஷன் கேட்காதீங்க, சபா மண்டபம், பல்நோக்கு சமுதாய நலக்கூடம் அப்படி நீங்கள் பெர்மிஷன் கேளுங்க, பெர்மிஷன் தாரோம், நீங்கள் பில்டிங் கட்டி அதுக்கப்புறம் அதில் சர்ச்சு நடத்துங்க. நாளைக்கு அவங்களே நம்மளை மாட்டி விடுறதுக்கு ஜெப வீடுன்னு தர மாட்டாங்களாம், ஆலயம்னு தர மாட்டாங்களாம். எல்லா ஆட்சிலையும் அப்படி தாங்க இருக்குது. 20 வருஷமாக நான் அந்த என்னுடைய பட்டா லேண்டை சும்மா போட்டு வச்சுருக்கேன், இன்னும் கட்ட முடியல. அப்போ திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார் என்று அண்ணன் அன்றைக்கு கேட்டார்கள். அது ஆண்டவருடைய வார்த்தையாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது, எபேசு சபை பட்டணத்தில் உள்ள அந்த திருச்சபைக்கு மக்களுக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். 5ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம், எபேசியர் 5:16 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எப்போ எழுதுனது? கிபி 70லேருந்து 80க்குள்ளே எழுதுனது. முதல் நூற்றாண்டு திருச்சபையில் அடைக்கப்பட்ட வாசலில் தான் திருச்சபையே வளர்ந்து வந்தது. அவர்கள் முதல் திருச்சபை எருசலேமிலே உருவாச்சுது. அப்புறம் வந்த கலவரங்களினாலே, கலகங்களில் சபைகள் சிதறடிக்கப்பட்டு
யூதேயா பகுதிகளிலும் சமாரியாவிலும் சபைகள் அங்கே உண்டானது. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். திருச்சபைகள் வளர ஆரம்பித்தது. திருச்சபைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலும் மிகப்பெரிய தண்டனையும் அரசாங்கம் முற்றுமுடிய கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராக இன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் முதல் நூற்றாண்டு திருச்சபையோடு ஒப்பிட்டு பார்த்தால் 1% கூட இன்னும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ பிரச்சனை தான். நடுவில் தான் முதல் நூற்றாண்டு திருச்சபையை வளர்ந்தது. அடிக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், நிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள், வேதனை நிறைந்த வலி நிறைந்தவர்களாய் ஊழியத்துக்கு கடந்து போனார்கள். ஆனால் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. முதல் நூற்றாண்டு திருச்சபையில் இத்தனை வேதனைகளுக்கு நடுவில், இத்தனை கஷ்டங்களுக்கு நடுவில், இத்தனை போராட்டங்களுக்கு நடுவில், வாழ்வா சாவா என்கிற சூழ்நிலையில் இவர்கள் பிரசங்கம் பண்ண போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் தன்னுடைய அசாத்திய வல்லமையை இங்கே வெளிப்படுத்தினார். அவர்கள் திகைத்து போனார்கள். அவர்களால் இவர்கள் மூலமாய் நடந்த அற்புத அடையாளங்களுக்கு அந்த தேசத்தினால், அந்த ரோம அரசாங்கத்தினால் பதில் சொல்ல முடியவில்லை. என்ன கண்பானவர்களே, இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிற 99% ஆண்கள் ஊழியங்களுக்கு வர்றதை பார்த்துருக்குறோம். நம்ம ரட்சிக்கப்படுறதே ஆண்டருடைய ஊழியத்துக்கு செய்யறதுக்கு தான் ஆண்டர் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்படி ஊழியத்துக்கு வருகிற அத்தனை சகோதர சகோதரிகளுடைய உள்ளத்திலும் இந்த வேதத்தை படிக்கும்போது ஒரு ஆசை வரும். ஆண்டவரே, ஊழியத்தில் என்னை எலியாவை போல எடுத்து பயன்படுத்தும். நான் எலியாவை போல வல்லமை உள்ள மனிதனாய் ஊழியம் செய்யணும். ஏன்னா எலியா மூலமாய் கர்த்தர் செய்த ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் எல்லா ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களையும் ஈர்க்கும். எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு, எனக்கும் அந்த ஆசை உண்டு. நாங்களெல்லாம் படிக்கும் பொழுது எலியாவை போல மாற்றும் எத்தனையோ முறை நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி எலியா, அவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்த மனிதன் எலியா. ஒரு நாள் எலியா ஒரு சூறைச்செடியின் கீழே படுத்து கிடக்கிறான். ஒரு சூறைச்செடியின் கீழே அமர்ந்து சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். என் முன்னோர்களை பார்க்கலும் நான் நல்லவன் இல்லை. சோர்ந்து போனார், ஊழியத்திலே தளர்ந்து போனார். இனி எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம் என்று சொல்லி சூரச்செடியின் கீழே போய் படுத்து கொண்டார். ஒரு காட்டுக்குள்ள சோர்ந்து போனார். இன்னைக்கு எத்தனை ஊழியக்கார தம்பிமார், இன்னைக்கு எத்தனை பேர் உண்மையாய் நியாயமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வருகிற தம்பிமார் தங்கைமார் சோர்ந்து போனார்கள் தெரியுமா? ஊழியங்களிலே சோர்ந்து போன ஒரு நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த எழுப்புதல் வந்தால் ஒழிய நம்முடைய ஊழியங்களிலே ஒரு பரிசுத்தம், நம்முடைய ஊழியங்களிலே ஒரு கரைதிரையற்ற நிலைமை, நம்முடைய ஊழியங்களிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை உள்ளே வருமா தெரியல. இன்னொரு எழுப்புதலுக்காக இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாரும் விரும்புகிறார்கள், அறிந்தோ அறியாமலோ ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். என கண்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாள் நம்முடைய மிஷினரி செய்திக்காய் அவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை பாருங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்றால், நாம் இந்த நாட்கள் சோர்ந்து போய் இருக்க வேண்டிய காலம் அல்ல. ஆனால் சோர்ந்து போய் இருக்கிறோம். வேலை நடக்கவில்லை இந்தியாவிலே. சோர்ந்து போய் படுத்திருந்த எலியாவை ஒரு தேவதூதன் தட்டி எழுப்பினான். எலியா எழுந்து பார்க்கிறார். ஒரு சின்ன அடை தணலில் சுட்டது, தீ கங்கலில் சுட்ட ஒரு அடை, ஒரு டம்ளர் தண்ணி இருக்கு, இதை சாப்பிடு என்று ஆண்டவர் அந்த தூதன் மூலமாய் பேசுகிறார். அந்த அடையை சாப்பிட்டான், தண்ணீரை குடித்தார். எலியா, நீ புறப்படு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பயணம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது.
அந்த ஒரு அடையும் ஒரு டம்ளர் தண்ணியும் குடித்த எலியா 40 நாட்கள் வனாந்தரத்தில் நடந்து கொண்டே இருந்தார். நடந்து கொண்டே சோர்வுகள் எல்லாம் மாறிவிட்டது, பலவீனங்கள் எல்லாம் மாறிவிட்டது. மறுபடியும் ஆவியிலே வைராக்கியம். ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைய வாலிப தம்பிமார், கல்லூரி படித்து கொண்டிருந்தவர்கள், படிப்பை முடித்தவர்கள், இதே பாளையங்கோட்டை பகுதியிலே நிறைய வாலிபர்கள் ஊழியத்துக்கு வந்தார்கள். வைராக்கியமாய் ஊழியம் செய்தார்கள். வட மாநிலங்களுக்கு சென்றார்கள், தென் மாநிலங்களுக்கு சென்றார்கள். யாரும் விரும்பாத, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட கிராமங்களுக்குள்ளே போனார்கள். ஆண்டவருக்காக வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கும் அதே வாலிபர்கள் பாளையங்கோட்டையில் நான் அவர்களை பார்க்கிறேன். அவர்கள் எல்லாம் திருமணம் முடிந்து பிள்ளைகளோடு குடும்பஸ்தர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் ஊழியத்திலே சோர்ந்து போனார்கள், ஊழியத்திலே தளர்ந்து போனார்கள். ஊழியத்திலே அவர்களுடைய நிலைமை மிகவும் கஷ்டப்பட்டு அவர்கள் ஊழியத்தை முடங்கி கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எலியாவை போல சூரச் செடியின் கீழே கிடக்கிறார்கள். போதும் கர்த்தாவே. ஒரு சில அந்த அப்படிப்பட்ட தம்பிமார்கள்ட்ட இன்றைக்கி நான் பேசுகிறேன். ஏன்னா அன்றைக்கி நாங்கள் பேச்சுலராக இருந்தோம். சோறு இருந்தாலும் இல்லாட்டாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியத்து போனோம். வீட்டில் அப்பா அம்மா திட்டினாலும் சரி, வீட்டை விட்டு வெளியில் போட்டு கதவை அடைச்சாலும் சரி, அது ஆண்டவருக்காக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கிராமங்களுக்குள்ளே போனோம். ஆனால் இன்றைக்கி மனைவி பிள்ளைகள்னு நான் ஒரு குடும்பஸ்தன் ஆயிட்டு இன்றைக்கி நான் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஊழியங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைண்ணே. தப்பு பண்ணுறவங்க, பொய் சொல்கிறவங்க, இவங்க தான் ஊழியத்தில் செழிப்பாக வளர்கிற மாதிரி தெரியுது. நியாயமாக, உண்மையாக, பரிசுத்தமாக எல்லாரையும் நேசித்து ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு அங்கீகாரமே இல்லை. சோர்ந்து போய் இருக்கிற வாலிபர்கள். இன்றைக்கு ஆண்டவர் அன்றைக்கு எலியாவை கொடுத்ததை போல ஒரு உணவை உங்களுக்கு தருகிறார். இந்த உணவை உண்டு நீங்கள் இந்த வசனமாகிய மன்னாவை அப்படியே உள்ளே உட்கொள்ளுங்கள். மறுபடியும் தைரியமாய் எழுந்து நீங்கள் பணி செய்ய பயணத்தை தொடர்ந்து வாருங்கள். தேசம் பறந்து விரிந்திருக்கிறது. எதிர்ப்புகள் உண்டு, நம்மை கொலை செய்வார்கள், அப்படித்தான் என்று சொன்னார். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், அது உங்களை பகைக்கும் முன்னே என்னை பகைத்தது என்று சொன்னார். மரணம் நேரிடுகிறதா இருந்தால் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி தைரியமாய் ஆண்டவருக்காய் வாருங்கள். இவ்விதமான நெருக்கடியான நேரங்களிலே, இவ்விதமான ஒரு இருள் நிறைந்த இந்த சூழ்நிலையிலே நீங்கள் ஊழியம் செய்ய முன் வாருங்கள். ஆண்டவர் உங்கள் கைகளின் வழியாய் விசேஷித்த காரியங்களை அவர் செய்ய விரும்புகிறார். பவுலின் கைகளினாலே தேவன் செய்தருளினார். உங்கள் மூலமாகவும் ஆண்டவர் எளிய சாமானிய மனிதர்களை கொண்டு அரிய பெரிய காரியங்களை செய்ய ஆவலோடு காத்திருக்கிறார். விளம்பரம் பண்ணுகிறவர்களுக்கு அல்ல, அவர் உங்களையும் என்னையும் நம்மை போல சாதாரண சாமானிய மக்களை எடுத்து தேசத்திலே பயன்படுத்த விரும்புகிறார். திடன் கொள்ளுங்கள், தைரியப்படுங்கள். கொஞ்ச காலம் இருக்கிறது. இந்த கொஞ்ச காலம் வாசல் அடைபட்டு கொண்டே வருகிறது. இந்த கொஞ்ச காலத்தில் இந்த தேசத்தை நற்செய்தி மயமாக்க வேண்டும். எழுந்து வாருங்கள், ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நீ தைரியப்படு இளைஞனே, சோர்ந்து போகாதே. என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சோர்ந்து போய் நீ ஆண்டவருடைய சத்திய மார்க்கத்தை விட்டு விலகி விடாதே. பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உன்னோடு இப்பொழுது பேசும். தேங்க்யூ லார்ட். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. உன்னுடைய மன்னா அப்பொழுது வருகிறது. சோர்ந்து போய் இருக்கிறாயே, இந்த தேசத்தில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது.
எங்கே போனாலும் அடிக்க வர்றாங்க, எங்கே போனாலும் நான் போகிற வேனில் கல்லை விட்டு எறிகிறாங்க, எங்கே போனாலும் எனக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது, எனக்கு இந்த வேலையே வேண்டாம் என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு சோர்ந்து போன எலியாவை பலப்படுத்தி மறுபடியும் வைராக்கியத்தோடு ஊழியம் செய்வதற்கு மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படும் வரை இஸ்ரேல் தேசத்திற்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்த எலியாவை போல ஆண்டவர் சோர்ந்து போயிருக்கிற உங்களை மறுபடியும் தூக்கி எடுக்க விரும்புகிறார். உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய வரங்களை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். தேங்க்யூ அபிஷா, தேங்க்யூ லார்ட். முன்னே நான் ஜெபித்தால் சுகமாகும், முன்னே நான் ஜெபித்தால் பிசாசுகள் அலறி ஓடும், முன்னே நான் ஜெபித்தால் சில காரியங்கள் எனக்கு வெளிப்பாடாகும். ஆனால் இன்றைக்கு எதுவுமே இல்லை, சோர்ந்து போயிருக்கிறேன். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஊழியங்களிலே திறந்த வாசலை கொடும் ஆண்டவரே. அடைபட்ட காரியங்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை கொள்ளைபொருளாய் சுதந்திரிக்க உதவி செய்யும். இந்த தேசத்திலே அறிவிக்கப்படாத இடங்களிலே நற்செய்தி மயமாக்க அறிவிக்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த கடைசி சுற்று பயணத்தில், இந்த கடைசி சுற்று ஓட்டத்தில் ஆண்டவரே, மறுபடியும் எங்கள் வாலிபர்கள், மறுபடியும் எங்கள் பிள்ளைகள், மறுபடியும் அழைக்கப்பட்ட தேவதாசன்மார் மறுபடியும் ஆண்டவரே குடும்பமாய் ஊழியம் செய்ய உதவி செய்தருளும் ஆண்டவரே. பொருளாதார தடைகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அத்தியாவசியமான தேவை, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க சொன்னீங்களே, எல்லாவற்றையும் பிதா அறிந்திருக்கிறார் என்று சொன்னீங்களே. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே பொருளாதார நெருக்கடிகளிலே ஊழியம் செய்ய முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறார்கள். அவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.